ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டான இன்விடேஷன்ஸ் யூஸ் பண்ணி வால் டெக்கார் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு டிக்டாக் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்விடேஷனுக்குள்ளே இருக்க இந்த ஷீட் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு கலர் கலராக இருக்க அந்த ஷீட் மட்டும்தான் வேணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்க இன்விடேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த டிசைன் தேவையில்லை, ஸோ அந்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்டு வாலே அப்படியே சூப்பராக இருக்கும், அப்படியே டார்ஜிலிங்காக இருக்கும், மினி 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 மினின்னு இருக்கும். நைட் நம்ம தூங்கும்போது பார்த்துட்டே தூங்கினா அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன்ஸை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக வருமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹார்ட் பிடிக்காது தான், பட் வேறு வழி இல்லை, எனக்கு இந்த ஷேப் தான் தெரியும். இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுலேயே கூட நீங்கள் ரெண்டும் ஒன்று அப்படி வச்சு கூட நீங்கள் ஒட்டும் போது பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக போனாலும் அதை எடுத்து குட்டி 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 ஹார்ட் கட் பண்ணிக்கோங்க. அதுவும் க்யூட்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் கலர் ஹார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ ப்ளூ கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளூ கலர் ஹார்ட்ஸும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ஹார்ட் பண்ணணும். ஸோ எல்லோ கலரும் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் இன்விடேஷன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட இது தான் இருந்துச்சு. ஸோ எல்லா கலராக ஹார்ட்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது மடித்தோம் இல்லையா, அந்த மடிப்பே இருக்கும். ஸோ அதை பிடிச்சி பின்னாடி நீங்கள் க்ளூ தடவிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாலில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். வாலில் பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதையே குட்டி வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வால் டெக்கரேஷன் முடிஞ்சிடும். அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு சூப்பர்பான பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் அப்பப்போ வீடியோஸ் பண்ணலாம், அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுக்கலாம், க்யூட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பக்கம் வால் வந்து நான் 30 மினிட்ஸில் தான் முடித்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் வீடியோ பண்ணேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.